ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். வாஸ்து குறை நீங்க எளிய பரிகாரங்கள். இப்போ வாஸ்து அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி எனர்ஜியாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு விபத்துக்கள் நடக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஏதாவது ஒரு நோயோடையும் இருப்பாங்க, அதே மாதிரி கடனோடையும் இருப்பாங்க. ஒரு சில வாஸ்துல பாருங்க, வாஸ்து குறை உள்ள இடத்துல அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதேனும் ஒரு பெரிய பாதிப்புகள், அமானுஷ்ய பாதிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பாதிப்புகள் வருது அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம்? அப்போ அந்த வாஸ்து ஏதேனும் ஒரு மூளையில பெரிய பாதிப்பு இருக்கும். அந்த மூளையை சரி பண்றதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் நிறைய இருக்கு. அதுல இந்த இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நெகட்டிவிட்டி எனர்ஜி இருக்கு, பேய் விசாசி பில்லி சூனிய ஏவல் பிரேத சாபம் அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு எளிய பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம்னா, நார்மலா கருங்குங்குளியத்துல சாம்பிராணி போடலாம். சரிங்களா? கருங்குங்குளியம் சாம்பிராணி புகை, வேப்பம் பூவு அல்லது வேப்பம் இலை போட்டு சாம்பிராணி காமிங்க. இது தினந்தோறும் செய்யுங்க, கம்பல்சரி அது சரியாகும். அல்லது வியாழன் செவ்வாய் ஞாயிறு, வியாழன் செவ்வாய் ஞாயிறு இந்த 3 நாள் மாலை பொழுது காமிங்க, சரியாகும். அதுக்கடுத்து இரண்டாவதா பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வேப்ப மரம் உங்க வாஸ்து குறை உள்ள வீட்டில் வேப்ப மரம் வைங்க வெளியில. அதே மாதிரி முருகனுடைய இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, வேலனும் வேப்ப மரம் இல்லாத வீடு வெறு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுல செல்வங்கள் தங்காதும்பாங்க. அதனால முருகனையும் வேப்ப மரமும் வச்சு வழிபடுவோம். ஏன்னா செவ்வாய் தான் பூமிக்காரகன்னு சொல்றோம். அந்த பூமிக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது அந்த செவ்வாய் அப்படிங்கிறது முருகன். அந்த செவ்வாயுடைய மரம் வேப்ப மரம். அதனால உங்களுடைய ஜாதகத்துல 4ஆம் இடம் எந்த அளவுக்கு கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, உங்க வீட்டுல வாஸ்து குறை இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கம்பல்சரி வேப்பம் பூ வேப்ப இலை போட்டு கருங்குங்குளியம் போட்டு சாம்பிராணி புகை போடுங்க. வேப்பங்கன்று கம்பல்சரி வீட்டு முன்னாடி வச்சு வளங்க. டெய்லி வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. அதே மாதிரி வேப்ப மரம் ஸ்தலவிருட்சமா அம்மன் கோயில்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி வேப்ப மரம் எங்கெல்லாம் ஸ்தலவிருட்சமா இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோயில இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கம்பல்சரி வீட்டில் தொளிச்சு விடுங்க. அதுக்கடுத்து முருகனுடைய படத்தை வீட்டில் உங்கள் வீட்டு ஹாலில் வைங்க. கண்டிப்பாக அந்த வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும், வாஸ்து குறை நீங்கும். இது போக வாஸ்து சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாஸ்து சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் என்னென்னலாம் வாஸ்து, ஒரு ரூமோட வாஸ்து எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஒரு கார்மெண்ட்ஸு ஒரு கம்பெனியோட வாஸ்து எப்படி இருக்கணும், ஒரு வியாபார கடையோடைய வாஸ்து எப்படி இருக்கணும், எப்படிலாம் இல்லாட்டி அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க வாஸ்து உள்ள அனைத்து சந்தேகத்தையும் ஒரு வகுப்பாக எடுக்கிறேன். கலந்துக்குன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற பேக்ரவுண்டில் ஒரு நோட்டீஸ் தெரியும், அதை பார்த்துட்டு நம்ம ஜோதிட விஷயம் கம்யூனிட்டிலையும் நம்ம நோட்டீஸ் போட்டிருக்கோம். பார்த்துட்டு தேவைப்பட்டால் நேரில் கலந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.